சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்கள் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியை தங்கி இருக்கிற ஸ்தலம் அது, ஆலயம். அவர் வீடுங்க. உங்கள் வீடு அப்படியெல்லாம் வைக்கிறீங்க நீங்கள். நான் வாடகை வீட்டில் இருக்கும்போதே நல்லா பெயிண்ட் அடிப்பேன் வீட்டை. 2-3 வருஷத்துக்கு பெயிண்ட் அடி. ஏன்னா நான் இருக்கிறேன். ஒருத்தர் சொன்னார், என்னங்க பைத்தியமாக பிடிச்சிருக்கு உங்களுக்கு, எவன் வீட்டையோ போய் இவ்வளோ நல்ல பெயிண்ட்டை போட்டு அடிச்சிட்டு இருக்கிறீங்க, இவ்வளோ செலவழிச்சதை பண்ணுறீங்க. நான் சொன்னேன், நான் இருக்கிறேயா, அழுக்கிலையா உட்காந்துட்டு இருக்க சொல்கிறேன். 4 பேர் வர்றாங்க போகிறாங்க, அழுக்கில் உட்காந்தா என்ன நினைப்பாங்க? நான் அடிக்கிறேன், எனக்காக அடிக்கிறேன், நான் நல்லா வாழ்கிறதுக்காக அடிக்கிறேன். இல்லை இது வேஸ்ட், இன்னொருத்தன் வீட்டை நீங்கள் அடிக்கணும் அப்படின்றாரு. அப்போ நான் நினைப்பேன், சொந்த வீடு வாங்கணும், வாங்கினா நல்லா அடித்து நல்லா வச்சுக்கலாம், நம்ம எவ்வளோ வேணால் செலவழித்து அதை அழகாக்கி நல்ல பெயிண்ட் அடித்து அருமையாக வச்சுக்கலான்னு நினைப்பேன். அப்படி தான் வச்சுருக்கேன். நம்ம வீட்டுக்கு நம்ம நிறைய செலவழிக்கிறோம், நேரத்தை செலவழிக்கிறோம், பணத்தை செலவழிக்கிறோம், ரொம்ப அழகாக வச்சுக்கணும்னு பார்க்குறோம். நல்லது தான். எனக்கு ஒரு நண்பன் இருந்தால், அந்த காலத்தில் மோட்டர் சைக்கிள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்கள். புல்லட் மோட்டர் சைக்கிள் வச்சுருப்பேன். இவனும் என் நண்பன், அவனுக்கு புல்லட்னா ரொம்ப பைத்தியம் அவனுக்கு. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு கூட போக மாட்டான் பாருங்கள். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இதை தான் பாலிஷ் பண்ணிகிட்டு இருப்பான், தொடச்சிட்டு. அது பளபளன்னு இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை போனீங்கன்னா சும்மா ஒரு ரவுண்டு எடுத்துகிட்டு போனால் அதில் திரும்பி அழுக்காயிடும். அதுக்கு போய் அவ்வளோ பாடுபட்டு சுத்தம் பண்ணிட்டுருப்பான் அதை. நான் சொல்லுவேன், என் மனைவி பிள்ளைங்களை கொஞ்சம் கவனி, அது அவ்வளோ பளபளன்னு இல்லையா அவங்கெல்லாம். ஏன்னா அங்கே பாலிஷே பண்ண மாட்டேன்ற நீ, இதை போட்டு தேய்ன்னு தேய்ச்சிட்டு இருக்கிற, இவ்வளோ அழகாக வச்சுட்டு இருக்கிற, அது கவனமே செலுத்த மாட்டேன்ற. அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்க மாட்டேங்கிற அப்படின்னா கேட்க மாட்டான் பாருங்க. இது பைத்தியம். எனக்கும் கொஞ்சம் பைத்தியம் இருந்தது இல்லை. நானும் இந்த ஹேண்டில் பாரை இப்படி தூக்கி வைப்பேன், அப்புறம் இப்படி தூக்கி கீழே வைப்பேன், சீட்டை தூக்கி மேலே வைப்பேன், மேலே தூக்குற சீட்டை கீழே வைப்பேன், டேங்கே கழட்டி எரிஞ்சிட்டு வேற ஒரு டேங்கை போட்டு, இது என்ன பைக்குன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்க எல்லாம். அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பைத்தியம் பாருங்கள் அந்த பைக்கு மேலே. அவ்வளோ அன்பு அந்த பைக்கு மேலே. டெய்லி போய் மெக்கானிக் ஷாப்பில் கூடயே உட்காந்து அவன் கூடயே கடைக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து மாட்டி, அது கொஞ்சம் ஏதாவது கருப்பானா கூட அது கொண்டு போய் அந்த பாலிஷை போட்டு, அதெல்லாம் சரி தான். வீடெல்லாம் நல்லா வைக்கிறதெல்லாம் கரெக்டு தான், நல்லா தான் வைக்கணும்னு நம்புகிறேன் நான். ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆள் வீட்டை காட்டிலும் முக்கியம். வீட்டில் இருக்கிற ஆளுக்கு தானே வீடு. அப்போ வீடு நல்லா இருந்து வீட்டில் இருக்கிற ஆள் போனீங்கன்னா இருந்தாருன்னா, அவர் வீடு அழகாக பெயிண்ட் அடிச்சிட்டாரு, சோஃபா நல்லா வாங்கி போட்டிருக்காரு, தோட்டம் நல்லா பண்ணியிருக்காரு, ஆனால் அவரை கவனிச்சிக்கல அவர். நாம் என்ன பண்ணுறோம், நம்ம இருக்கிற வீட்டை அவ்வளோ அழகாக வச்சுருக்கிறோம், நல்லா வச்சுருக்கிறோம். ஆவியானவர் தங்கும் அவருடைய ஸ்தலமாகிய இந்த சரீரத்தை நல்லா வச்சுக்க தவறிடுறோம் மெனி டைம்ஸ், அநேக நேரங்களில். அதனால் இந்த சரீரம் கெட்டு போகிறது, நன்றாக வாழ முடியாமல் போகிறது, கர்த்தருக்காக காரியங்களை செய்ய முடியாமல் போகிறது, பலவீனமாகி போயிடுறது.